ஸோ ஹாய் ஆல் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கே போகிறேன். ஸோ அரௌண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4:30 தான் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ இப்போவே கிளம்பிடலாம். கிளம்பி மெட்ரோ பிடிச்சி நம்ம மெஜஸ்டிக் போயிடலாம். மெஜஸ்டிக்கில் தான் நமக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ வாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ கார்டும் ஸ்கேன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ட்ரெயின் ஏறணும். மேலே போயிட்டுருக்கோம். செம கடுப்பு கைஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ள பார்த்தோன்னா மெட்ரோ வந்துருச்சு கைஸ். ஒரு நிமிஷத்துலேயே வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஃபுல்லாக ஏறி உட்காந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை கைஸ். ஸோ நமக்கும் நல்லா சீட் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டேன் கைஸ் மெஜஸ்டிக். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 hour ஆச்சு கைஸ். தெரியாமல் போயிட்டுருக்கோம். போயிட்டு தான் இருக்கோம். தெரியல, இந்த சைடு தான் வந்துட்டுருக்கோம். இந்த சைடு தான் போகணுன்னு சொன்னாங்க, அதை வந்துட்டுருக்கோம். பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருந்ததுனால ஸோ இந்த வழியாக தான் இருக்கும். நானும் நடந்தே வந்துட்டு இருந்தேன் கைஸ். இந்த சைடு தான் போட்டிருக்கு, போர்டு பார்த்தாச்சு. ஸோ உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வராங்க மெஜஸ்டிக் மெட்ரோலேருந்து. ஸோ மெஜஸ்டிக் கேஎஸ்ஆர் வர்றதுக்கு. ஸோ தான் ரூட்டு புரியாமல் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பேசுகிறேன். ஸோ பிளாட்ஃபார்முக்கு வந்து போர்டு போட்டிருந்தது கைஸ். ஸோ இதுதான் ஸ்டேஷன் நேம் போட்டிருந்தது. பிளாட்ஃபார்முக்கு நான் போகிற வழியும் காட்டுச்சு. ஸோ நானும் இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வந்துட்டேன். ஒரு வழியாக வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் 1 வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் 1 வந்தாச்சு. நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5. ஸோ 1லேருந்து இப்போ 5க்கு மாறணும். அவ்வளோதான். ஹாப்பி. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாட்ஃபார்ம் 5க்கு போயிட்டேன் கைஸ். வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 5:45 தான் இருக்குது. இன்னும் 1 hour இருக்குது நம்ம ட்ரெயின் வரதுக்கு. ஸோ 1 நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. செம மெமரிஸாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் வரும்போது இதே பிளாட்ஃபார்ம் இதே பிளேஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டைம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வில் தான் வந்தேன். இப்போ அன்ரிசர்வில் தான் போகிறேன். ஸோ டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் போகல. மைசூர்லேருந்து வருது. எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பெங்களூர் வரும்போது நம்ம சிதம்பரத்தில் இருந்ததுனால கூட்டம் அதிகமாக இல்லை கைஸ். ஸோ உட்காந்துட்டே வந்தேன், நல்லா படுத்துகிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. எப்படி டைம் பாஸ் ஆக போகுதுன்னு தெரில. போய் கைஸ் பார்ப்போம். சுட பார்த்தீங்கன்னா ஒரு டீ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கைஸ். 10 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இதே கடையில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு டீ குடித்தேன். அதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டேன். ஸோ நைட்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு ஃபுட்டு எதுவுமே கொண்டு போகல. நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒதுக்கி இந்த டீயும் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டும் வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. அண்ட் கூட்டம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இனி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினும் வந்துச்சு. ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வீக்கெண்டாக இருக்குது, நல்லா கூட்டமாக அதிகமாக தான் இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் ஏறிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக போயிட்டேன். ஸோ நல்ல வேலையாக பார்த்திங்கன்னா நானும் ட்ரெயின் ஏறிட்டேன் கைஸ். ஸோ நல்ல வேலை நானும் மேலே பார்த்திங்கன்னா ஏறி படுத்துட்டேன். ஏன்னா 12 hours இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நம்மளால் உட்காந்துட்டுலாம் போக முடியாதுன்னு தெரிஞ்சு நானும் மேலே ஏறி படுத்துட்டேன் கைஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஏறிட்டேன். மேலே ஏறி ஸோ பார்ப்போம். அப்படியா ஜாலியாக தான் இருந்தது. இருந்தாலும் மேலே ஏறி உட்காந்துட்டேன் கைஸ். பார்ப்போம். சாப்பாடு தான் எதுவும் வாங்கலை. அப்புறமா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் காலையில் தான் நம்ம ஊருக்கு போவோம். பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்ச உடனே பசி வந்துச்சு. பார்த்தா வெளில பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் நின்றுச்சு. ஸோ டீலாம் விற்றாங்க. ஒரு டீ குடித்தேன் கைஸ். ஃபைனலாக இறங்கிட்டேன். 12 hours ஜேர்னி முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். 1 மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறேன். ஒரு பிஜி ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஒரு நல்ல ஃப்ரீயாக வீட்டில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க கைஸ் வீட்டெல்லாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக வந்து இறங்கிட்டேன். பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த மாதிரி லாங் ஜேர்னி வந்து அன்ரிசர்வில் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.